நம்ம அண்ணனுக்கு பல்வேறு சொல்றாங்களே ஆஃபர்லாம் கொடுத்தாங்க. 50-50, நீங்க 90 நான் 90, நீங்க முதலமைச்சர் 2.5 வருஷம் நான் முதலமைச்சர் 2.5 வருஷம், எல்லா ஆஃபரும் கொடுத்தாங்க. அப்ப அண்ணன் சொன்ன ஒரே வார்த்தை எங்க கிட்ட, எனக்கு ஆஃபர் தேவையில்லை, தமிழக மக்களுடைய உண்மையான நம்பிக்கையை, என்றைக்கும் தமிழக மக்களுடைய நம்பிக்கையை நான் உருவாக்கக்கூடிய அரசு, மத சார்பற்ற சமூக நீதிக்கான அரசை உருவாக்கக்கூடிய ஒரு வலிமையை தமிழக வெற்றி கழகம் உருவாக்கும் சொன்னது எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள். முதலமைச்சர் பதவியை ஆசைப்பட்டு டெல்லிக்கு அடிப்பணி வர எங்களுடைய தலைவர் அல்ல. பராசக்தி ரிலீஸ் ஆனோம்னா போய் ஹோம் மினிஸ்டரை பார்த்துட்டு உதயநிதி ஒரு போன் கால் பேசி ரிலீஸ் பண்ண ஒரு எங்க ஆள் கிடையாது. இன்றைக்கும் எங்களுடைய படம் லீகல் லிட்டிகேஷன் இருக்கு. இஸ்லாமிய தோழர்களே, கிறிஸ்துவ தோழர்களே, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். முதலமைச்சருடைய மகனுடைய தன்னுடைய பேரனுடைய பராசக்தி படம் ரிலீஸ் பண்ணப்பட்டது. ஜனநாயகர் படம் இன்றைக்கு வரைக்கும் நிப்பாட்டப்பட்டதுக்கான காரணம் அரசியல் தான். இது அரசியல் தான். இந்த அரசியலை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள். எந்த எக்ஸ்ட்ரீம் நான் போறேன்னு சொல்லிட்டாரு அவரு. அவரை எப்பொழுதும் யாராலும் அடிமைப்படுத்த முடியாது. ஏனென்றால் திருப்பி நான் பதிவு சொல்றேன், இந்த கூட்டணி கணக்குகள் 2026 தூள் தூளாக்கப்படும்.